நம்ம தீட்டு போய் என்னடா நடக்குதுங்க திருட்டு போய் பாக்குறேன் மீன் சாப்பிடுறியா சும்மா பாடுறீங்க வீடு போடுற பொரிச்ச மீன் ரெடியா இருக்கு, அது சூடா இருக்கு, கையில தொடவே முடியல. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது என்ன பீஸ்ன்னு பாக்குறீங்களா? இந்த பீஸ் வந்து என்னோட ஃபேவரட் பீஸ், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா முள்ளே இருக்காது, உள்ள கொழுப்பு மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், பாத்தீங்களா? இது என்னோட ஃபேவரட் பீஸ். சாப்பிட்டு காமி பாருங்க மக்களே. காலையிலிருந்து நம்ம வெயிட் பண்ண ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடியா இருக்கு. நம்ம சாப்பிட போறோம். பாத்தீங்கன்னா சூடா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்பாடை போட்டுப்போம். கொஞ்சமா போட்டுக்கலாம், டேஸ்ட் பார்க்க தானே போறோம். கலரே பயங்கரமா இருக்கப்பா. இந்த பீஸ் தான் நம்ம ஃபேவரட் பீஸே வந்துருச்சு. இங்க பாருங்களேன், பாத்தீங்களா கொழுப்பு மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்க பாருங்க. மீனை உடையாம எடுக்கணும், அதான் பெரிய டாஸ்கே நமக்கு. கரெக்டா மாட்டிடுச்சு, போதும். மக்களே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. குழம்பு இப்படி நிறைய ஊத்தினா எனக்கு பிடிக்கும். அது மாதிரி இப்படி ஊத்தி நீங்க சாப்பிட்டு பாருங்க, குழம்பு நிறைய ஊத்தி. அப்பதான் டேஸ்ட் செம்மையா இருக்கும். புளிப்பா காரமா இருக்கு. ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு எப்பயுமே இப்படிதான் இருக்கும். செம்ம காரமா இருக்கு, புளிப்பா இருக்கு. இதோட ஸ்பெஷலே புளி. புளி தான் நாங்க அதிகம் ஊத்தி இருக்கோமே. வேற லெவலா இருக்க மக்களே. இது எங்க அப்பாவோட சமையல். ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு வேற லெவலு. அப்பா சூப்பரா இருக்குப்பா. சரி மக்களே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.